தேவராயர் என்ற தேவராய சுவாமிகள் வல்லூரில் கடந்த 130 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவராவார். இவர் சிறுவயதிலேயே முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு தந்தையின் தொழிலில் ஈடுபட்டபோது ஒரு முறை பழனி முருகன் கோயிலுக்கு சென்றார். பழனியில் அவர் தங்கியிருந்தபோது தணிகாசல மாலை, பஞ்சாக்க பதிகம் போன்ற நூல்களை இயற்றினார். மேலும் அவர் திருச்செந்தூர் சென்றபோது தனது வயிற்றுவலி தீர்ந்திடவும் வறுமையால் வாடுபவர்களுக்கு தீர்வு காணவும் முருகனிடம் வேண்டினார். அதையடுத்து தேவராயரின் கனவில் வந்த முருகப்பெருமான் உலக மக்கள் பயன்பெறும் வகையில் எம்மை பற்றி செந்தமிழில் பாடு என்று கூறினார். முருகன் கூறியதன் பேரில் தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகிய 6 படை வீடுகளுக்கும் தனித்தனியே 6 கவசம் பாடினார். அதில் திருச்செந்தூர் கவசமே இன்று எல்லோராலும் விரும்பி பாடும்படி உள்ளது. சஷ்டியன்று விரதமிருந்து முருகனை வணங்கிட குழந்தையில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதன் காரணமாகவே சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்ற பழமொழி வந்தது குறிப்பிடத்தக்கது. அதையடுத்து இன்று மாசி வளர்பிறை சஷ்டியன்று காலை முதல் மாலை வரை விரதமிருந்து முருகனை வணங்க வேண்டும். இந்த கந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து 6 வருடங்கள் கடைபிடிக்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். மேலும் இன்று எவ்வளவு முறை கந்தஷ்டி கவசத்தை படிக்க முடியுமோ அந்தளவிற்கு படிப்பது நல்லது. சஷ்டி கவசம் படிப்பதால் தியானம் செய்வதால் கிடைக்கும் பலன் ஏற்படுவதாக பலரும் கூறுகின்றனர். அத்துடன் சுவாசமும் சீரடைவதாக சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டோர் தெரிவிக்கின்றனர். நினைவுத்திறன் அதிகரித்து மூளையின் செயல்பாடு மேம்படுவதாக கூறப்படுகிறது. அதனால் கல்வி, ஞானத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். மணமாகாதவர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில், வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும்.